டைம் முடிச்சுன்னா ஓடுங்க. அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் சைபர் டெக்னாலஜி. அது வந்து இஇ பேனல் சொல்லுவோம். முன்னாடி மேனுவல் வச்சுருக்கோம். வேணா ஃபோட்டோஸ் கார்ட் பண்ணுறது. அப்புறம் எஸ்எஸ்எல் போகணும். சாலிட் சைட் கிராஃப் சொல்லுவோம். இஇ பேனல் எலக்ட்ரானிக் கிராஃப் என்னப்பா இது ரெண்டு பேனல் இருக்குது. அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஸ்கேர் யூனிட்டு. அதெல்லாம் டேட் என்னன்னு கேளுங்க. எயிட்டீனா முடிஞ்சிருச்சா? சரி. உள்ள பீரோவில் தரஞ்சுன்னா ஒரு கவர் ஒரு ஃபைல் இருக்கும் பாரு மேலாப்பில் ஒரு எல்லோ கலர் ஃபைலு திறந்தா இருக்கும் நினைக்கிறேன் பீரோவில் பாரு. எல்லோ கலர் ஃபைல் இருக்கா மேலாப்பில்? அதுக்கு சர்டிஃபிகேட் இருக்கு பாரு. அதை எடுத்துகிட்டு சைன் வாங்கிடு. சப்போஸ் அதில் இல்லை நேம் இல்லை அப்படின்னா நோட்டில் சைன் வாங்கிடு. நிறுத்தணும்னா பாஸ் போட்டுங்க. அப்படியே போட விடாமல் நீங்கள் பேசும்போது பாஸ் போட்டுங்க. செயின் புல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரெயின் பாருங்க தாண்டிக்கவே பால் நிற்கிறா அந்த எவ்வளோ அது போகாது. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். எந்த பாயிண்ட்டையும் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாது. சப்போஸ் வேறு ஒரு ட்ரெயின் இப்படி வாங்குறது தான் வாங்க முடியாது. இங்கேருந்து அனுப்புனா முடியாது. நம்ம எல்லோ கலரில் ரூட் வேனிஷ் ஆனால் தான் அடுத்த ட்ரெயினை டீல் பண்ண முடியும். அப்போ நீங்கள் ட்ரெயின் ஃபோன் பண்ணீங்கன்னா உங்கள் ட்ரெயின் மட்டும் அஃபெக்ட் ஆகும். அதோட சொல்லி எல்லா ட்ரெயினும் பப்ளிக் தெரியாது இல்லையா? நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு எல்லாருக்கும் யாரும் வந்து ஆர்டிஎஃப் நம்ம சொல்ல மாட்டோம். நான் தான் இருக்கேன் ஆர்கியூமெண்ட் இருக்கேன் நான் படிச்சுக்கிறேன் 10 மினிட்ஸ் இருந்து ஆர்கியூமெண்ட் பேஸாக போயிட்டு இருக்கோம். அந்த 10 மினிட்ஸும் எல்லாமே இருக்கும். அங்கேருந்து ட்ரெயின் வாங்க முடியாது, இங்கே நடக்க முடியாது, இங்கேருந்து கண்டினியூ ஆப்ரேஷன். இப்போ எந்த யூனிட்டே பேலன்ஸ் அது யூனிட்டே யூனிட் அப்படின்னா அது கரெக்ட் பண்ணி மக்களுடைய நெட்வொர்க்கு அனுப்பிட்டோம். நேற்று ட்ரெயின் போயிட்டு வேறு ஓடி வராங்க ஜாலை சேஞ்ச் பண்ணி யார் வந்து பதில் கையில் பேர் பண்ணி நிறுத்திருப்பாரு. இவங்க ஏருக்கு ஒரு 2 சாமி இப்போ 11:40 தான் திரும்ப கிளம்பும் இல்லையா? இந்த ட்ரெயின் வெளியே போய் அங்கே சிக்னல் இருப்பாங்க எல்லாம் முடியும் லைட் தெரியும். அந்த சிக்னல் போய் மெதிராபாத் அதை டச் பண்ணி பார்த்தோம்னா அடுத்த செக்ஷனோட போகும். ஸோ அது வரைக்கும் அடுத்த செக்ஷன் போச்சு கணக்கு. இப்போ 11:40 வந்தால் நம்ம 40 எப்படி அந்த இடத்துக்கு போகல. ரைட் டைம் 40ன்னா இந்த டைமிங்ஸை நம்பாதீங்க. 40 கிலோமீட்டர் அப்போ 40 கிளம்பினா நாங்கள் டைமிங் கொடுத்தா 4 என்னன்னு சொல்லலாம். ஒரு ராசிக்காக மீட்டிங் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ என்ன 40 கிளம்பிட்டு போயிட்டு அந்த டைமில் ரெக்கார்ட் ஆகும். 2 கிலோ 40 ரெக்கார்ட் ஆகிடும். ஆனால் 40 எங்கே போட்டு அப்போ இந்த பார்த்து இந்த டைமிங் எப்பவுமே எல்லாம் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் நம்பாதீங்க. கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் வேறு அந்த இதில் நீங்கள் பார்க்குற விஷயம். அப்போ இது டிசீஸை கண்ட்ரோல் யூனிட் ஆஃப் மல்டி ஜங்ஷன் இங்கேருந்து எல்லா ஆப்ரேஷன்ஸும் பார்க்கணும். ஒரு சின்ன ஸ்டேஷனுக்கு ஜங்ஷனுக்கு என்ன ஜங்ஷனுக்கு ஜங்ஷனுக்கு சின்ன ஸ்டேஷன் நிறையா நிறைய ஜங்ஷன் இருக்கும்போது நிறைய அதுக்கு அது போடி வருங்க. அப்போ 4 டேரக்ஷனாக ட்ரெயின் போயிடும். ஆனால் மதுரை இஸ் பிகர் ஜங்ஷன்ஸ் சரிங்களா? பஸ்ஸுன்னு போயிட்டு பாருங்க. எதுக்கெல்லாம் வேன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நார்மல் ஆச்சா இதெல்லாம் நார்மல் ஆச்சு. அங்கே போயிட்டு அந்த சிக்னல் தாண்டுறா கூட ஆரம்பத்தில் விட்டாங்க. சிக்னல் தாங்க எல்லாச்சும் உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணுது? எப்படி இந்த ட்ரெயின் போக
நம்ம 290 போய் பாயிண்ட்டை பார்க்கணும் இல்லையா, அந்த பாயிண்ட் இந்த 290 இந்த பாயிண்ட் நம்ம பார்க்கணும் ரைட்டா. சின்ன ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணலாம் சரிங்களா. அடுத்தது இதில் நீங்கள் கோடு போடாக பார்க்குறது எல்லாமே ட்ராக்ஸ். இதில் எதெல்லாம் ஒயிட் கலரில் இருக்கோ ஒரு ட்ராக் எம்டி, எதெல்லாம் ரெட் கலர் இருக்கோ ஒரு ட்ராக் ஆக்குபை, எதெல்லாம் எல்லோ கலர் இருக்கோ அது ரூட் செட் பார்த்து செட் ரூட் செட். இப்போ ஒரு சிக்னல் போட்டுருக்காங்க பாரு, கூட நான் சைட்லேருந்து ட்ரெயின் வரதா சிக்னல் போட்டுருக்காங்க. இந்த நாம் இந்தியன் டேரக்ஷன் பாடிக்கு ரூட் போயிடுச்சு, ரெட்டுக்கு போய் எல்லோ வந்துருச்சு, இங்கே டபுள் எல்லோ இருக்குது. இப்போ ட்ரெயின் வரும்போது டாட்டா நம்பரில் கொஞ்சம் வரதுக்காக சிக்னல் போட்டுருக்காங்க. ரைட்டா. அப்போ இதெல்லாம் ஒயிட்டோ ட்ராக் ஆகுது, இதெல்லாம் ரெட்டோ ட்ராக் ஆகுது, இதெல்லாம் எல்லோவோ அது வந்து ஆப்போசிட் சார் சார் ஏதோ கால் வருது.